அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு முட்டை குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க. இதுக்கு அகலமான பாத்திரம் வச்சுட்டு நல்லா 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு பட்டை 3, ஏலக்காய் 3, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 25 சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு இது கூட 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான மசாலா மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா இது 3மே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 4 தக்காளி, பெரிய தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மல்லியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டலாம். நல்லா கொதிச்சு கிடைக்கட்டும். நெக்ஸ்ட்டு நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு கிடச்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா அரை மூடி தேங்காயை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு கொதி வந்தோன்னா 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இன்னும் 2 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு கிடச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாயில் பண்ண முட்டையை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு மல்லி இலை தூவினா சூப்பரான முட்டை குழம்பு ரெசிபி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாம். தேங்க்யூ.